பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துறதுக்கான அரசாணையை பள்ளிக்கல்வித்துறை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னா, வழக்கமாக எல்லா தேர்வர்களுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படுது. அதற்கு பிறகு அவங்க ஒரு போட்டித் தேர்வு எழுதி அதற்கு பிறகுதான் அவங்க பணியில் சேர முடியும். இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்காக மட்டும் பிரத்யேகமாக நடத்தப்படும் அப்படின்றது தான் இந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்க அம்சம். 2026 ஜனவரி, 2026 ஜூலை, 2026 டிசம்பர், அதாவது 2026ஆம் ஆண்டிலேயே இந்த 3 முறையும் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்துவாங்க. இதை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துறதுக்கான அனுமதியை இந்த அரசாணை மூலமாக கொடுத்திருக்காங்க. பணியில் இருக்கிற ஆசிரியர்கள் மட்டும்தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு இது பொருந்தும். இதை பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து உறுதி செய்கிறாங்க. ஆனால் எந்தெந்த பள்ளி அப்படின்றதுல தனியார் பள்ளிகள் அரசாணையில் அரசு உதவி பெறும் பள்ளியான்றதை மென்ஷன் பண்ணலை. நம்ம இது சார்ந்த கூடுதல் விளக்கம் கேட்கும்போது அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு தான் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் பணி நியமனமும் தாமதமாகுது, அதே மாதிரி பதவி உயர்வும் தாமதமாகுது. பணியில் நீடிக்கிறதுக்கான அந்த அவகாசம் என்பது 2 ஆண்டுகள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற நிலையில் உடனடியாக அவர்களுக்கு நடத்த வேண்டியிருக்கு அப்படின்ற அந்த கருத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ தனியார் பள்ளி ஆசிரியர்களும் இதில் தகுதி பெற வேண்டிய ஒரு அவசியம் உச்சநீதிமன்ற அந்த உத்தரவில் புரிஞ்சிக்கக்கூடிய இன்னொரு அம்சமாக இருக்கு. இப்போ அவர்களும் அனுமதிக்கப்படுவார்களா என்ற அந்த தெளிவு பள்ளிக்கல்வித்துறையால் கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அடுத்ததாக இந்த 3 சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு பிறகு 2026 3 நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு தேவை இருக்கிற பட்சத்தில் இப்போ இருக்கிற எல்லா ஆசிரியர்களுமே தகுதி பெற்றுட்டாங்க அப்படின்னா இந்த 3 சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வோடு முடிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா 2027ஆம் ஆண்டில் தேவைக்கேற்ப கூடுதலாக சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் அப்படின்னும் அரசாணையில் குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெட்டில் தகுதி பெற வேண்டிய லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்காங்க, இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னு பள்ளிக்கல்வி இயக்குனர் இதற்கான கடிதத்தை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி நகராட்சி, மாநகராட்சி, நடுநிலைப்பள்ளி அப்படின்னு தொடக்க கல்வி இயக்ககத்திற்கு கீழேயும் நிறைய ஆசிரியர்கள் இந்த தகுதி தேர்வில் தகுதி பெற வேண்டிய கட்டாயத்தோடு இருக்காங்க அப்படின்ற அந்த தகவலையும் தொடக்க கல்வி இயக்குனர் கொடுத்திருக்கார். அந்த அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுக்கிறோம் அப்படின்னும் அரசாணையில் சொல்லியிருக்காங்க. இதனால் பணியில் இருக்கிறதும் பாதிக்கப்படும், பதவி உயர்வு பெறுவதும் பாதிக்கப்படும். அந்த அடிப்படையில் தான் உச்சநீதிமன்ற உத்தரவும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உத்தரவு என்னன்றதையும் ஒரு முறை நம்ம இறுதியில் பார்க்கலாம். அதனால் இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக மாவட்ட அளவிலையோ அல்லது வருவாய் வட்ட அளவிலையோ சிறப்பு பயிற்சியை கொடுக்கணும் அப்படின்னு தொடக்க கல்வி இயக்குனர் தன்னோட கோரிக்கையில் முன் வச்சிருக்கார். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம், அதாவது SCRT இருக்கு இல்லையா, அவங்க மூலமாக இதற்கான சிறப்பு பயிற்சியும் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடக்க கல்வி இயக்குனருடைய கோரிக்கை வார இறுதி நாட்களில் பயிற்சி வழங்கணும் அப்படின்னு. ஆனால் அதற்கென்று கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவில் இணைய வழியில் பயிற்சி வழங்கணும் அப்படின்னு SCRTக்கு பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. அதனால் இது பெரும்பாலும் இணைய வழியில் நடத்தப்படும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதற்கென்று என்ன பாடத்திட்டம் இருக்கும், வினாத்தாள் கொஷின் பேட்டர்ன் என்னவாக இருக்கும் அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் முக்கியமாக இருக்குது. ஸோ அது சார்ந்த விளக்கத்தையும் டிஆர்பியினுடைய அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக தான் நம்மளால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த உச்சநீதிமன்றத்தோட உத்தரவு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஓய்வு பெறுவதற்கு 5 ஆண்டுகளே இருக்கிறவங்க, 5 ஆண்டுகள் அதற்கு குறைவாக இருக்கிறவங்க டெட்டில் தகுதி பெற வேண்டிய அவசியம் இல்லை. இது பணியில் நீடிக்கிறதுக்கு. ஆனால் ஓய்வு பெற 5 ஆண்டுகளே அதற்கு குறைவாகவும் தான் இருக்குது அப்படின்னாலும் கூட ஒருவேளை ப்ரமோஷன் தேவைப்படுது அப்படின்னா அவங்க டெட்டில் தகுதி பெற்றிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றது உச்சநீதிமன்றத்தோட உத்தரவு. அதே மாதிரி ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்க இந்த உத்தரவு வந்ததிலிருந்து, உச்சநீதிமன்றத்தோட உத்தரவு வந்ததிலிருந்து 2 ஆண்டுகளுக்குள்ள ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி தவறும் பட்சத்தில் அவர்கள் கட்டாய ஓய்வில் அனுப்பப்படுவாங்க. அந்த பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்றது தான் உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவாக இருக்குது. ஸோ இதனால தான் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது. இப்போ ஏற்கனவே பணியில் இருந்து இவ்வளவு ஆண்டுகளாக பணியாற்றிய பிறகு ஒரு தேர்வை எழுதலைன்னா அப்போது பணியில் தொடர முடியாத ஒரு சூழலா என்ற கேள்வியையும் கோபத்தையும் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எழுப்பியிருந்தாங்க. இந்த நிலையில தான்
பள்ளிக்கல்வித்துறை ஒரு ஆலோசனை கூட்டம், ஆசிரியர் சங்கங்களை எல்லாம் அழைத்து அந்த பிரதிநிதிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டம் வைத்திருந்தாங்க. அந்த கூட்டத்தில் முக்கியமான சில கோரிக்கைகளையும் ஆசிரியர் சங்கங்கள் முன் வச்சிருந்தாங்க. அதில் முக்கியமானது என்னென்ன அப்படின்னா, அனுபவத்திற்கு ஏற்றார் போன்ற வெயிட்டேஜ் கொடுக்கப்படணும். இப்போ இத்தனை ஆண்டுகள் அவங்க பணியாற்றி இருக்காங்க அப்படின்னா அதற்கென்று இவ்வளவு மதிப்பெண் என்று கொடுக்கப்படணும் அப்படின்ற அந்த வெயிட்டேஜ் முறையை கொண்டு வரணும் என்ற கோரிக்கை ஒன்று இருந்தது. அதே மாதிரி இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அடிப்படையான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு இருக்கும்போது அவங்களுடைய பட்டப்படிப்போ அல்லது பட்டய படிப்போ அதில் 45% மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ பணியில் இருக்கிற நிறைய ஆசிரியர்கள் அவ்வளவு சதவீத மதிப்பெண் பெற்றிருக்குவதற்கு வாய்ப்பில்லாத சில ஆசிரியர்களும் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவர்களும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் அதில் தளர்வு வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கையும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மற்ற அந்த வழக்கமாக நடத்தப்படுற ஆசிரியர் தகுதி தேர்விலிருந்து இந்த பாடத்திட்டம் வேறுபட்டதாக இருக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் அவங்க வச்சுருந்தாங்க. தனியாக ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கணும் என்ற கோரிக்கையும் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தகுதி மதிப்பெண்லையும் தளர்வு. இப்போ இருக்கிற வழக்கமான ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் அதில் 55% மதிப்பெண் பெற்றிருக்கணும், அதாவது 82.5 மதிப்பெண் பெற்றிருக்கணும். இடஒதுக்கீட்டு பிரிவினராக இருந்தால், பொது பிரிவினராக இருக்கிற பட்சத்தில் 60%, 90 மதிப்பெண் பெற்றிருந்தால் தான் அவங்க ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவாங்க. இந்த சூழல்ல அதில் தளர்வு தரணும்ன்ற கோரிக்கையும் அந்த கூட்டத்தில் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளால் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த அரசாணை வெளிவந்த பிறகு வைக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அக்டோபர் மாதம் ஆயிடுச்சு, இப்போ ஜனவரியில் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுதா அப்படின்றது டிஆர்பியினுடைய நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் தெரியும். அவங்க தான் பாடத்திட்டம் என்னன்றதையும் அறிவிப்பாங்க, கொஷின் பேட்டர்ன் என்னன்றதையும் அறிவிப்பாங்க, யாரெல்லாம் தகுதி, என்ன வழிமுறைகள், என்ன விதிகள் எல்லாம் பின்பற்ற போகிறோம் என்பதெல்லாம் அறிவிப்பாங்க. ஸோ அந்த அறிவிப்பு எப்போ வெளியாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இதற்கு பிறகுமே 2 மாதங்கள் தான் கால அவகாசம் இருக்கு. அதற்குள்ளாக தயாராக வேண்டிய ஒரு கட்டாயம் ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. பணிக்கு இடையில இதற்கு தயாராக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதனால குறைவான நேரம் இருக்கிறதுனால ஆசிரியர் தேர்வு வாரியம் உடனடியாக இந்த அறிவிப்பை வெளியிடணும் என்ற கோரிக்கையையும் ஆசிரியர்கள் தற்போது முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு வழக்கமாக நடத்தப்படுற அந்த தகுதி தேர்வுக்கும் நிறைய வித்தியாசங்கள் நிச்சயமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு தான் இருக்கு. அதற்கான கோரிக்கைகளும் இருக்கு.